இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம ஆர்டர் அண்ட் அலைன் செல்ஃப் அதை பற்றி பார்த்தோம். இன்னைக்குள்ள வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ளெக்ஸ் ஐட்டமோட ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம். ஃப்ளெக்ஸ் க்ரோ. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோ பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ நம்மகிட்ட இருக்கிற பேலன்ஸ் ஸ்பேசஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் ஹைட் பேடிங், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன் ரோ, ஃப்ளெக்ஸ் ரேப், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர், அலைன் கண்டென்ட் சென்டரில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் கோட். அதுக்கப்புறம் காமனாக எல்லா பாக்ஸுக்கும் ஒரே ஸ்டைலில் இருக்குது. அண்ட் தென் ஒரு பாக்ஸுக்கும் தனித்தனி கிளாஸ் கொடுத்து நம்ம எல்லாத்துக்கும் வித் 150 கொடுத்துருக்கோம். ஸோ இதில் அலைன் செல்ஃபுங்க போன வீடியோவில் போட்டது. ஸோ இது அழைச்சிடும் தேவையில்லை. அதே மாதிரி பாக்ஸ் 5ல் இருக்கிற அலைன் செல்ஃபும் அழைச்சிருவோம், இதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளேனாக இப்படி தான் இருக்கும் நம்மளோட கோட். இப்போ ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு சொல்லப்படுறது எல்லா ஐட்டம்லையும் இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ டிஃபால்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக ஃப்ளெக்ஸ் க்ரோவோட வேல்யூ 0ல் தான் இருக்கும். பாக்ஸ் 6க்கும் நான் ஃப்ளெக்ஸ் க்ரோ 0ன்னு கொடுக்குறேன். 0 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ரேப் இருக்குல்ல, அது நம்ம நோ ரேப் ஆக்கணும். ஏன்னா நோ ரேப் இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களால் ஃப்ளெக்ஸ் க்ரோ பற்றி பார்க்க முடியும் க்ளீனாக. இப்போ பார்த்தீங்கன்னா நோ ரேப்பில் இருக்குது. எல்லா ஐட்டமுக்கும் ஃப்ளெக்ஸ் க்ரோ 0 இருக்கும். அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் சின்னதாக்குறேன். எல்லா ஐட்டமும் அதுக்குள்ளேயே சின்னதாகுது அன்டில் அதோட கண்டென்ட்டை நெருங்குற வரைக்கும். ஓகே, ஸோ கண்டென்ட்டும் சின்னதாகி அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கு மேலே சின்னதாக முடியல. இவ்வளோ தான். இதோட கண்டென்ட் எவ்வளோ வீத்துக்கு இருக்கோ அவ்வளோ வீத்துக்கு மினிமம் சின்னதாகிடுச்சு. இப்போ மறுபடியும் பெருசாகிறப்ப நீங்கள் பார்க்கலாம் மறுபடியும் எல்லாமே பெருசாகுது. ஓகே, இப்போ நான் பாக்ஸ் 5க்கு மட்டும் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1ன்னு நான் மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே சின்னதாகிறப்ப ஒரு மாற்றமும் இருக்காது. ஆனால் எல்லாமே பெருசாகிறப்ப நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியுதா? வெறும் பாக்ஸ் 5 மட்டும் பெருசாகுது. அதுவும் இல்லாமல் முன்னாடி இருந்த மண்ணுக்கு பின்னாடி இருந்த கேப் இல்லை இப்போ. ஏன்னா அந்த கேப்பை இந்த பாக்ஸ் 5 ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. பேலன்ஸ் எல்லாத்துக்குமே வித்து இருக்க போக பேலன்ஸ் ஸ்பேஸை ஃப்ளெக்ஸ் க்ரோ கொடுத்து நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாக்ஸ் 6க்கு ஃப்ளெக்ஸ் க்ரோ 4ன்னு மாற்றுறேன். பாக்ஸ் 5க்கு 1ல் இருக்கட்டும். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க உங்களுக்கு இன்னும் இதோட வித்தியாசம் க்ளீனாக புரியும். தெரியுதா? 1 2 3 4 இது எல்லாமே நார்மலாக இருக்குது. 5 கொஞ்சம் பெருசாக இருக்குது, 6 அதோட பெருசாக இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் இந்த ஐட்டம் என்ன பண்ணுதுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் 5 டிவைட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதில் 4 இடத்த இந்த பாக்ஸ் 6 எடுத்துக்கிச்சு, ஒரு இடத்த இந்த பாக்ஸ் 5 எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா இப்போ நான் பாக்ஸ் 5க்கு 2ன்னு கொடுக்குறேன். ஓகே, பாக்ஸ் 6க்கு நான் 1ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ மறுபடியும் அதே தான். இப்போ மறுபடியும் இந்த ஸ்பேசஸ் டிவைட் ஆகுது. ஆனால் இந்த ஸ்பேசஸில் நடுவில் டிவைட் ஆகி 2 இடம் இந்த பாக்ஸ் 5 எடுத்துக்கிச்சு, ஒரு இடம் இந்த பாக்ஸ் 6 எடுத்துக்கிச்சு. ஸோ அப்போ டோட்டல் இந்த இடத்த 3ஆக டிவைட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேசஸை நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோ கொடுக்குற ஐட்டம் எல்லாமே பிரிச்சுக்கோம். எவ்வளோ பெருசு நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ ஸ்பேசஸ் இது எடுத்துக்கும். அதுவே நம்ம பாக்ஸ் 5க்கும் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1ன்னு கொடுத்து பாக்ஸ் 6க்கும் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1ன்னு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ 2ஆக டிவைட் ஆகி அதில் ஒரு இடம் ரெண்டுமே எடுத்துக்கிச்சு. இப்போ நீங்கள் பாக்ஸ் 5க்கு 5ன்னு கொடுத்து பாக்ஸ் 6க்கு 10ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 இடமே 15ஆக டிவைட் ஆகி 15ல் 5 பங்கு பாக்ஸ் 5க்கும் 15ல் 10 பங்கு பாக்ஸ் 6க்கும் போயிடும். ஸோ இப்படி தான் அதோட ஸ்பேசஸை எடுத்துக்கும். ரொம்ப குழப்பிக்கலாம். நல்லா நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸி தான். அதுவே இப்போ ஃப்ளெக்ஸ் ரேப் நோ ரேப்லேருந்து ரேப்புக்கு மாறிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ பாருங்க, இப்போ இந்த ஸ்க்ரீன் சின்னதாகும்னா உங்களோட ஐட்டம் ரேப்பில் இருக்குது அப்படின்றப்ப எல்லாமே கீழே இறங்கும் தானே. ஆனால் ஃப்ளெக்ஸ் க்ரோ யூஸ் பண்ணாமல் கீழே இறங்குற விதம் வேறு, ஃப்ளெக்ஸ் க்ரோ யூஸ் பண்ணி கீழே போகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ சின்னதாக்குறேன். ஒன்ஸ் கீழே இறங்குதுன்னா பாருங்கள் இப்போ தெரியுதா ஃபுல் ஸ்பேஸஸும் ஆக்குபை பண்ணிடுச்சு பாக்ஸ் 6. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பாக்ஸ் 6 இருக்கிற இடத்துல அதை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஒரே ஸ்பேஸ் தான். இப்போ ஒரே ஸ்பேஸ்னால மொத்த இடமும் அதை எடுத்துக்கிச்சு. எப்படி மேலே கொஞ்சம் இடம் இருந்தாலே அது எடுத்துக்குது அப்படின்றப்ப கீழே இருக்கிற மொத்த இடமே அதோட தான். நீங்கள் ஃப்ளெக்ஸ் 1ன்னு போட்டாலும் மொத்த இடமும் எடுத்துக்கும், ஃப்ளெக்ஸ் 10ன்னு போட்டாலுமே மொத்த இடத்தையும் எடுத்துக்கும். ஒன்ஸ் அது கூட இன்னொரு ஐட்டம் கீழே இறங்குது அப்படின்றப்ப மட்டும்தான் இது ரெண்டுமே பிரிச்சுக்கும். எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இப்போ 1 இருக்குது. அதுவே பாக்ஸ் 5க்கு ஃப்ளெக்ஸ் க்ரோ 3, பாக்ஸ் 6க்கு ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 அப்படின்னு இருக்கிறப்ப இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கீழே இருக்கிற மொத்த ஸ்பேஸுமே 4ஆக டிவைட் பண்ணி 4ல் 3 பங்கு பாக்ஸ் 5 எடுத்துக்கும், 4ல் 1 பங்கு பாக்ஸ் 6க்கு எடுத்துக்கும். ஓகே, சிம்பிள் அஸ் தட். ஸோ உங்களை நான் குழப்பாமல் சொல்லி கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங் பற்றி நான் சொல்கிறேன். See you on next video. Bye.